ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த எக்சர்சைஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா நம்ம எதுலேருந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம்னா லாஸ்ட் வீடியோ இந்த 12 ஹவர் ஃபார்மேட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் நம்ம 24 ஹவர் ஃபார்மேட்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் டைம் ஃபார்மேட்ஸ் பார்த்தோம். ஸோ பேசிக்கா ஏஎம் டு பிஎம், ஏஎம் டு ஹவர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், பிஎம் டு ஹவர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் ஹவர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 12னா அது எப்படி பிஎம் எழுதணும். அப்புறம் ஹவர்ஸ் வந்து லெஸ் தேன் 12னா அது எப்படி ஏஎம் எழுதணும். இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்புறம் அவ்வளோதான், இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா கன்வெர்ட் இன்டு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டும் பார்த்துட்டு அப்புறம் கன்வெர்ட் 12 ஹவர் ஃபார்மேட்டும் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸசைஸ் தான் சால்வ் பண்ண போறோம். கன்வெர்ட் த 12 ஹவர் ஃபார்மேட் இன்டு 24 ஹவர் ஃபார்மேட் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டெலிக் கொடுத்துருக்கோம். இந்த பிளாங்க்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 115 ஏஎம் நம்ம எப்படி ஹவர்ஸ் எழுதலாம். ஸோ ஏஎம் டு ஹவர்ஸ்னா நோ சேஞ்சஸ். அது ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். இந்த கண்டிஷன் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இஃப் ஹவர்ஸ் இஸ் கிரேட்டர் than 12, subtract 12 and write answer as PM. If hours is less than 12, write hours as PM, no changes needed. ஸோ இது ரெண்டும், இது ஒரு கண்டிஷன், இது வந்து ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க. இது ஒரு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். இது ஒன்று, ஃபோர்த். 4 கண்டிஷன். இது 4 கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், அவ்வளவுதான். பிஎம்ல இருந்து ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணா பிளஸ் 12 பண்ணணும். ஏஎம்ல இருந்து ஹவர்ஸ்னா அப்படியே எதுவுமே பண்ண தேவையில்லை. வெறும்னா 5 ஏஎம்னா 5 ஹவர்ஸ்னு எழுதலாம். 6 ஏஎம்னா 6 ஹவர்ஸ். ஸோ அது பேசிக்கா நோ சேஞ்சஸ் நீடட். அதான் இங்க இங்க அது கிட்டத்தட்ட அப்படிதான் கொடுத்துருக்கேன். இங்க வேற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்க ஹவர்ஸ்ல இருந்து ஏஎம் எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ ஹவர்ஸ் இஸ் லெஸ் தேன் 12, இங்க ரைட் ஹவர்ஸ் அஸ் ஏஎம், நோ சேஞ்சஸ் நீடட். இப்போ ஹவர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 12, சப்போஸ் 16 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16 ஹவர்ஸ்னா நீங்க எப்படி பிஎம்னு எழுதலாம், -12 போட்டு பிஎம்னு எழுதிக்கலாம். ஸோ 4 பிஎம்னு எழுதலாம். இதை -12னா உங்களுக்கு 16 minus 12 gives you 4. ஸோ 4 பிஎம், அவ்வளோதான். ஸோ அதான் பேசிக் ஏரியா. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ப்ரொசீட் பண்ணிடலாம். அந்த எக்ஸசைஸ் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸசைஸ் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 115 ஏஎம் ஹவர்ஸை கன்வெர்ட் பண்ணும். ஸோ சின்ஸ் ஏஎம்ல இருக்கு நம்ம அப்படியே ஹவர்ஸ் எழுதிடலாம். ஒரு சேஞ்சும் பண்ண தேவை. ஸோ 115 ஹவர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 5 ஏஎம் 5 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ். 1620 ஹவர்ஸ். சின்ஸ் ஹவர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12, hours is greater than 12, subtract 12 and write answer as PM. அதான் பண்ண போறோம். ஸோ hours greater than 12. ஸோ 1620 minus 12 என்ன வரும் உங்களுக்கு? 1620 minus 12னா 420 பிஎம்னு வரும். 420 பிஎம், இதான் ஆன்சர். ஸோ இங்க பிஎம் மார்க் பண்ணிக்கோங்க. 420 எழுதிட்டு பிஎம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 420 பிஎம், 0040 ஹவர்ஸ். ஸோ பேசிக்கா 000 ஹவர்ஸ். 0 ஹவர்ஸ்னா பேசிக்கா என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட் ஆஃப் த டேன்னு அர்த்தம். 0 ஹவர்ஸ்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே, ஸ்டார்டிங்னு அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த டே, ஸ்டார்ட் ஆஃப் டே அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ பேசிக்கா 12 AM மிட் நைட் தான் நம்ம இண்டிகேட் பண்றாங்க. 12 AM மிட் நைட். ஸோ 0040 மினிட்ஸ்ல 1240 ஏஎம்னு அர்த்தம். ஸோ அது தேவையில்ல. 1240 AM, 1240 AM இதான் அர்த்தம். இப்போ அடுத்த கொஸ்டின் போனா 3 பிஎம்னு என்ன? 3 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஸோ பிஎம் அப்படியே நீங்க ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 இல்ல 3 பிஎம் வந்து 3 ஹவர்ஸ் எழுதக்கூடாது, தப்பு நான் பண்ணிட்டேன். ஸோ 3 பிஎம் இருக்குல்ல, ஸோ பிஎம் டு ஹவர்ஸ் என்ன பண்ணா நீங்க பிளஸ் 12 ஆட் பண்ணணும். ஏன்னா 3 பிஎம்னு ஆக்சுவலா அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஸோ பேசிக்கா இங்க ஏஎம்ல இருந்தா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. பிஎம்ல இருந்தா நீங்க பிளஸ் 12 ஆட் பண்ணணும். ஸோ 3 பிஎம்னா 3 பிஎம் பிளஸ் 12 gives you 15 hours. ஸோ ஆன்சர் வந்து 3 பிஎம் பிளஸ் 15 gives you 15 hours. வேற கலர், 15 hours. அடுத்த கொஸ்டின் 12 மிட் என்ன வரும் உங்களுக்கு? 24னு சொல்லலாம் இதை, இல்லைன்னா 00ன்னு சொல்லலாம். 24 ஆர் இப்படி எழுதலாம், 0 hours எழுதலாம். 24 hours or 0 hours. பேசிக்கா 24 hours என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் டேன்னு அர்த்தம். 24 ஹவர்ஸ்னா எண்ட் ஆஃப் த டுடேன்னு அர்த்தம். 0 ஹவர்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் டேன்னு அர்த்தம். ஸோ அதான் பேசிக்கா நாள் முடியறதை இது சொல்றோம். நாள் முடிஞ்சுதான் இப்படி சொல்லுவோம். நான் அடுத்த நாளோட ஆரம்பத்தை இப்படி சொல்லுவோம், முத நாளோட முடிவை இப்படி சொல்லுவோம். ஸோ அது பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அது மறுபடியும் சொல்றேன். ஸோ 1225 ஹவர்ஸ் என்ன அர்த்தம்னா 1225 ஏஎம்னு அர்த்தம். ஸோ 12 ஹவர்ஸ் என்ன அர்த்தம்? ஹாஃப் டே, அதாவது நூன்னு அர்த்தம். ஸோ 12 ஹவர்ஸ்னா 12 பிஎம்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா 12 நூன்னு அர்த்தம். 12 o'clock நூன், 12 noon, which is nothing but 12 PM. ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க, அது நூன் சொல்றேன். ஸோ 12:25னா 12:25 ஹவர்ஸ்னா என்ன வரும்னா 12:25 பிஎம்னு வரும். 12:25 பிஎம், இதான் ஆன்சர். 410 ஹவர்ஸ்னா என்ன வரும் உங்களுக்கு? ஹவர்ஸ் இஸ் லெஸ் தேன் 12னா என்ன பண்ணணும்? லெஸ் தேன் 12னா ரைட் ஹவர்ஸ் ஏஎம், நோ சேஞ்சஸ் நீடட், அவ்வளவுதான். ஸோ டைரக்டா நீங்க ஏஎம்னு போட்டுடலாம். 410 ஏஎம்னு போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 410 AM, அவ்வளவுதான். இதோட முடிஞ்சது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதான்.
ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா டியூரேஷன் பிட்வீன் டூ given டைம் இன்ஸ்டன்சஸ் ஃபைண்ட் த டியூரேஷன் பிட்வீன் 6 AM அண்ட் 4 PM கேட்டிருக்கான். ஓகே இப்போ என்னன்னா 6 AM டு 6 PM என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 6 AM டு 6 PM என்ன வரும் உங்களுக்கு? 6 AM டு 6 PM 12 ஹவர்ஸ் வரும் பேசிக்கா. ஸோ காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம், அதாவது காலையில 6 மணி டு சாயங்காலம் 6 மணி எவ்வளவு நேரம் நடுவில் இருக்கு? 12 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் வரும். ஸோ மார்னிங் 6 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock டிஸ்டன்ஸ் என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல சொல்றேன். லென்த் என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல? ஸோ இந்த லென்த் வந்து 12 ஹவர்ஸ் வரும். பேசிக்கா ஹாஃப் அ டே போயிருக்குன்னு அர்த்தம். மார்னிங் 6 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock என்ன அர்த்தம்? ஹாஃப் டே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் மார்னிங் 6 o'clockல இருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock என்ன ஆகும்? 6 AM டு 6 AM என்ன இன்னைக்கு சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு சண்டேனா 24 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது 24 ஹவர்ஸ். ஸோ பேசிக்கா டபுள் ஆஃப் திஸ். இதுனா 12 ஹவர்ஸ் தான், இது 24 ஹவர்ஸ். ஸோ இப்போ இதே லாஜிக் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ 6 AM டு 6 PM 12 ஹவர்ஸ். ஆனால் அவன் கொடுத்துருக்கதோ 4 PM வரைக்கும் தான். ஸோ -2 போடுங்க. ஏன்னா 6 PM - 2 PM gives you 4 PM. ஸோ -2 hours gives you 4 PM. 6 AM to 4 PM தான் அவன் கேட்டிருக்கான். 4 PM தான் கேட்டிருக்கான். 6 AM to 6 PM 12 ஹவர்ஸ் வரும். -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 ஹவர்ஸ்னு வரும். 10 ஹவர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். 10 ஹவர்ஸ் தான் ஆன்சர். ஸோ ஃபைண்ட் த டியூரேஷன் பிட்வீன் 6 AM அண்ட் 4 PMனா ஆன்சர் 10 ஹவர்ஸ். ஏன்னா 6 AM to 6 PM வந்து உங்களுக்கு 12 ஹவர்ஸ்னு வருது. அப்போ 6 AM to 4 PM தான் இவன் கேட்டிருக்கான். 4 PMனா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துருது. 6 PM இருந்து 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துருது 4 PM. ஸோ 10 ஹவர்ஸ் தான் ஆன்சர். இல்லைன்னா நான் இதெல்லாம் நம்பர் லைன் வச்சு காமிக்கிறேன். நம்பர் லைன் வச்சு வேற கலர் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஓகே, நம்பர் லைன் வச்சு இப்படி என்ன காமிக்கிறேன். ஸோ வேற எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 6 AM இங்கே இருக்கு, இங்கே எதுக்குன்னு வச்சுக்கோங்க. 6 AM 6 PM இங்கே இருக்கு. 6 PM 4 PM will be somewhere here. ஸோ இதுக்கும் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த இந்த ஃபுல் லென்த் வந்து 12 ஹவர்ஸ் வரும். வெறும் இந்த போர்ஷன் மட்டும் 2 ஹவர்ஸ் வரும். இப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ வரும்? அதாவது இந்த போர்ஷன் 12 hours minus 2 hours, 12 hours minus 2 hours வரும், which is nothing but 10 hours. அவ்வளோதான். ஸோ 6 AM to 4 PM உள்ள லென்த் வந்து 10 hours. ஸோ ஆன்சர் வந்து 10 hours தான். டியூரேஷன் பிட்வீன் 6 AM and 4 PM is nothing but 10 hours. இப்போ எக்ஸாம்பிள் 17 இந்த வீடியோவில் போடலாமா? இல்லை, இது ஆக்சுவலாக அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் 16 முடிச்சிட்டோம். அப்புறம் கன்வெர்ட் 12 hour ஃபார்மேட் into 24 hour ஃபார்மேட் அண்ட் வைஸ் வர்சா, இது ரெண்டும் முடிச்சிட்டோம். பேசிக்கா இந்த எக்ஸசைஸும் அப்புறம் இது ஒரு கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 17 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.